அயன் சத்து, தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடுபாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். SAP Cloud Development டெஸ்டிங் துறைகளில் இலவச பயிற்சிகளை BC Sreni Academy வழங்கி வருகிறது. Eligibility 12 pass, first graduate, low economic family, single parent. Apply through the link in description. மிகச் சிறப்பான ஒரு இலக்கிய சுவை தோய்ந்த உரையை பாட்டினைப் போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லை என்ற தலைப்பில் உரையாற்றிவிட்டு அமர்ந்திருக்கின்ற வணக்கத்துக்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா மா ராஜேந்திரன் அவர்களே, இந்த நிகழ்வில் வரவேற்புரை நல்கிய புருஷோத்தமன் அவர்களே, நன்றியுரை நல்க இருக்கின்ற யுவராஜ் அவர்களே, அரங்கத்திலே அமர்ந்திருக்கின்ற என்னுடைய மரியாதைக்கும் வணக்கத்துக்கும் உரிய சேத்து சொக்கலிங்கம் ஐயா அவர்களே, வைரவன் ஐயா அவர்களே, முன்வரிசையில் அமர்ந்திருக்கின்ற பிரமுகர்களே, அரங்கத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்கின்ற ரசிக பெருமக்களே, ஒருவேளை உட்கார்ந்திருப்பவர்களின் எண்ணிக்கையை விட இவர்களினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதோ என்று நம்மை வியக்க வைக்கின்ற வீடியோ கேமராக்களுக்கு பின்னே இருக்கின்ற சகோதரர்களே, அன்பானவர்களே, இங்கே இந்த அரங்கத்தை, இந்த கண்காட்சியை மிக பிரம்மாண்டமான அளவில் ஒவ்வொரு ஆண்டும் எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் மீறி மக்களின் கைகளுக்கு புத்தகங்கள் போய் சேர வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்தோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற புத்தக பதிப்பாளர்களே, எழுத்தாளர்களே, பப்பாசியை சார்ந்தவர்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவன்பு கலந்த வணக்கங்கள். ராஜேந்திரன் சார் பேசுகிற போது பேச்சாளர்கள் சில சமயத்தில் கைத்தட்டுங்கன்னு கேட்பாங்கன்னு சொன்னார். அது உண்மைதான். அதுக்கு ஒரு காரணம்தான். ஏன்னா நீங்கள் எவ்வளவு தூரம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரிந்து கொள்வதற்காகத்தான். இப்போ இந்த கண்காட்சிக்கு வந்தேன். புத்தக கண்காட்சிக்கு வருகிற போது கண்காட்சி வாசலுக்கு வெளியே நிறைய பேர் அந்த சிறு புத்தக அரங்கங்களை அந்த பிளாட்ஃபார்மில் போட்டிருக்காங்க. அதை பார்த்துட்டு தானே வந்தீங்க நீங்கள். ஒரு 20-25 கடைக்கு மேலேயே இருக்கும். அந்த இடத்துல வருகிற போது கொஞ்சம் அந்த டிராஃபிக் ஜாம் இருந்தாலும் நான் மெதுவாக தான் வந்துட்டு இருந்தேன். அதில் ஒரு விசித்திரமான காட்சியை நான் பார்த்தேன். இந்த பழைய புத்தகங்களினுடைய அரங்கத்தில் சில அரங்கங்களில் நீங்கள்லாம் வர்ற போது ஒவ்வொரு அரங்கத்தில் போய் உங்களை மாதிரி இருக்கிறவங்க வாங்குறாங்க. எந்த அரங்கத்தில் வாடிக்கையாளர்கள் வருகிறார்களோ அந்த அரங்கத்திலே இருக்கிற விற்பனையாளர் அவர்களோடு பேசி கொண்டிருக்கிறார். மற்ற அரங்கங்களில் இது வரல. வராத போது அந்த விற்பனையாளர்கள் என்ன செய்கிறார்கள் என்று நான் பார்த்து கொண்டே வந்தேன். எல்லா அரங்கங்களிலும் வாங்குபவர்கள் வரவில்லை என்றால் அந்த அரங்கத்திலே இருக்கிறவர் பெரும்பாலும் இளைஞர்கள் தான். எல்லாரும் ஃபோனை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு அது கொஞ்சம் விசித்திரமாக இருந்தது. ஒரு புத்தக கடையிலேயே உட்கார்ந்து கொண்டு அவர்களை சுற்றி ஒரு 300-400 புத்தகங்களை வைத்து கொண்டு ஆனால் ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா 2 காரணம் இருக்கும். ஒன்று, அவங்க அரங்கத்தில் இருக்கிற எல்லா புத்தகங்களையும் அவர்கள் ஏற்கனவே படித்திருக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அந்த புத்தகங்களிலெல்லாம் இல்லாத ஏதோ ஒரு சுவை அந்த செல்பேசியிலிருந்து அவர்களுக்கு கிடைத்து கொண்டிருக்க வேண்டும். நான் இப்படி யோசித்து பார்த்தேன். ஒருத்தர் தினம் 5 மணி நேரம் புத்தகத்தை படிச்சுக்கிட்டே இருப்பாருங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் வீட்டில் யாரையும் அப்படி நீங்கள் விட மாட்டீங்க, அது வேறு விஷயம். ஒருத்தர் படிக்கிறாருன்னு வைங்களேன், ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் இவர் படிச்சுக்கிட்டே இருப்பாருங்க என்றால் அவரை பற்றி என்ன சொல்லுவோம்? பெரிய அறிவாளிங்க அவர். ஒரு நாளைக்கு 4 hours 5 hours படிக்கிறாருங்க. ஒரு நபர் ஒரு நாளைக்கு 4-5 மணி நேரம் ஃபோனை பார்த்துக்கிட்டே இருந்தாக்க யாராவது அவர்களை அறிவாளி என்று சொல்லுவோம் அல்லது பொழுதை போக்குகிறவர் என்று சொல்லுவோமா? அப்போ கண் முன்பு நிதர்சனமாக தெரிகிறது, புத்தகங்கள் என்பது
ஏதோ ஒரு அறிவுலக வாயிலுக்கு பக்கத்திலாவது நம்மை அழைத்து கொண்டு போகிறது. ஆனால் செல்பேசி என்பது நம்முடைய கவனத்தை தனக்குள்ளே ஈர்த்து கொண்டு தேவையில்லாத திசைகளில் நம்மை பயணிக்க வைக்கிறது என்பது நல்லா தெரிந்த பிறகும் போனையே நாம பார்த்துட்டு இருக்கோம்னா அது ஏன்னு அந்த கேள்விக்கு இவ்வளவு நாள் எனக்கு பதிலே கிடைக்கவில்லை. ராஜேந்திரன் சார் பேசின உடனே தான் பதில் கிடைத்தது. நாமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ரோபோக்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம் என்பதுதான் அதற்கான காரணம். பெருமக்களே, புத்தகம் என்கின்ற புதையல் என்பதை என்னுடைய தலைப்பாக நான் தேர்ந்தெடுத்திருக்கின்றேன். இப்போ இன்னைக்கோ நேத்திக்கோ ஒரு நியூஸ் வந்தது, நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க. பாகிஸ்தான்ல சிந்து நதிக்கு பக்கத்திலே ஒரு மாபெரும் தங்க சுரங்கத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள். பாகிஸ்தான் பொருளாதார நிலைமை அவ்வளவா சரியில்லாத ஒரு நாடு தான், ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிற நாடு. அடிச்சாம்பாரு லாட்ரின்ற மாதிரி அவர்களுக்கு சிந்து நதியினுடைய கரையிலே மாபெரும் ஒரு தங்க சுரங்கம் இருப்பதை அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கான பில்லியன் டாலர் மதிப்புள்ள தங்கம் அங்கே இருக்கிறது என்பதை அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அப்ப இவ்வளவு நாளாக நமக்கு அது அங்கேதான் இருக்கு, அது வேற எங்கேயும் போல, அங்கதான் இருக்கு. ஆனா திடீர் என்று ஏதோ ஒன்று கிடைக்கிற போது அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குன்ற போதுதான் அதை புதையல் என்று நாம் சொல்லுவோம். அப்படித்தானே? அப்படிதானங்க? புத்தகத்திலிருந்து என்ன அப்படி வேல்யூ கிடைக்கும்? ரொம்ப விலையுயர்ந்த புத்தகமா இருந்தா கூட ஒரு 700 ரூபாய், 800 ரூபாய், 2000 ரூபாய் என்ன நமக்கு கிடைக்கும்? அதை புதையல் என்று எப்படி சொல்ல முடியும்? முதல்ல புதையலுடைய வேல்யூன்றதை பற்றி பேசுகிற போதே எனக்கு எழுத்தாளர் சுஜாதாவினுடைய ஒரு கதை ஞாபகம் வருது. அதுலேருந்தே ஆரம்பிக்கலாம். நம்ம தலைகீழ் ராணி என்று சுஜாதா ஒரு சிறுகதையை எழுதினார். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை அது. ஸ்ரீரங்கத்தில் ஒரு தெருவில் ஒரு ரொம்ப வயசான ஒரு தாத்தா இருக்கார். தன்னந்தனியாக அந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கார். அவருடைய மகன் சென்னையில் இருக்காரு. அப்பாவை கூப்பிட்டு பார்க்குறாரு, வீட்டை வித்துட்டு வந்துருப்பா, தன்னந்தனியாக எதுக்குப்பா இருக்கன்னு கேட்க மாட்டேங்கிறார் தாத்தா. ஒரு நாள் மகன் என்ன பண்ணாரு, குண்டு கட்டாவே தன்னுடைய அப்பாவை தூக்கிக்கிட்டு போய் காரில் உட்காத்தி வச்சு அவர் சென்னைக்கு கூட்டிகிட்டே போகணுன்னு வீட்டை பூட்டுறதுக்குள்ளே இவர் இன்னொரு கதவை திறந்து இறங்கி போய் திரும்ப வீட்டு திண்ணையில் உட்காந்துக்கிட்டார். நீ என்ன வேணா செய்ய, நான் இங்கேருந்து வரமாட்டேன். மகன் வெறுத்து போய் இங்கேயே இரு, இந்த திண்ணையும் இந்த வீடும் தான் உனக்குன்னு சொல்லிட்டு மகன் போயிடுறார். இப்போ ஊரெல்லாம் பரபரப்பா என்ன பேச்சுன்னா, தாத்தா வீட்டில் புதையல் இருக்கு, அதனால தான் அதை விட்டு கிளம்ப மாட்டேங்கிறார். இந்த காலத்தில் மகன்கள் அப்பாக்களை வா என்று கூப்பிடுவதே அரிதினும் அரிது. ஒரு மகன் குண்டு கட்டா தூக்கிட்டு போயும் ஒருத்தர் வரலன்னா ஒரு காரணம் இருக்கும். என்ன காரணம் தெரியுமா? வீட்டில் புதையல் இருக்கு. இவர் மாத்திரம் இல்லை, இவர் அப்பாவே 90 வயசு இருந்தார். 90 வயசு மட்டும் அவரும் வீட்டில் புதையல் எங்கே இருக்குன்னு இடிச்சு 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 பார்த்தாரு, கிடைக்கல. இப்போ அவர் விட்டு போன பணியை மகன் தொடருகிறார். மகனுக்கே இப்போ 90 வயசு ஆக போகுது. புதையல் கிடைக்கிற மட்டும் கிழவனார் கிளம்ப மாட்டாருன்னு ஊரில் பேச்சார். ஊரில் இருக்கிற பேச்சு நெருப்பில்லாமல் புகையுமாங்க, அதில் உண்மை இருக்குன்னு நிரூபிக்கிற மாதிரி திடீர்னு ஒரு நாள் ஒரு வெள்ளைக்காரன் அந்த வீட்டில் இருக்கார். உடனே ஊரெல்லாம் பரபரப்பாயிருச்சு. வெள்ளைக்காரரெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டாரு. வீட்டில் ஏதோ நடக்க போகுது. அந்த வெள்ளைக்காரன் நிறைய எக்யூப்மெண்ட்ஸோடு வந்திருக்காரு. ஏன்னா வெளியிலேருந்து ஆளை கூப்பிட்டு வீட்டை தோண்ட வைக்கிறதுக்கு தாத்தாக்கு இஷ்டம் இல்லை. தன் கண்ணுக்கு படாமல் அவர் கண்ணுக்கு பட்டுருச்சுன்னா அவர் எடுத்துகிட்டு போயிடுவார் தானே. அதனால் வெள்ளைக்காரர் ஒரே ஒரு ஆளாக பலவிதமான எக்யூப்மெண்ட்ஸை வச்சு வீட்டை தோண்ட ஆரம்பிக்கிறார். ஊரில் இருக்கிற யாரையும் அண்ட விட மாட்டேங்கிறார் தாத்தா, எல்லாரையும் விரட்டுறார். இதுதான் சுஜாதா எழுதுகிற கதை. வெள்ளைக்காரர் பலவிதமான எக்யூப்மெண்ட்ஸை வச்சு தோண்டி 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 பார்க்கும்போது ஒரு இடத்துல டங்குன்னு சத்தம் கேட்கும். உடனே பரவசம் ஆயிடுறாங்க எல்லாரும். கிழவனார் கண்ணில் தனித்தனியாக கோட்டுது. நான் சொன்னேனே, யாராவது நம்பினீங்களா? இருக்கு, எனக்கு தெரியும், அந்த இடத்துல இருக்கு. அப்புறம் மண்ணெல்லாம் அது பண்ணிட்டு ஆழத்துலேருந்து ஒரு பொட்டி இருக்கு. உண்மையிலேயே ஊரில் இருக்கிற எல்லா சாமியும் வேண்டிக்கிட்டு நடுங்குகிற கைகளோடு கிழவனார் திறக்கிறார். அப்போ கூட வெள்ளைக்காரர் அதுக்கப்புறம் திறக்க விடலை, இவர் தான் திறக்கிறார்.
நடுங்குகிற கைகளோடு திறந்தா உள்ள ஒரே ஒரு வெள்ளை கவர், ஒரு என்வெலப் இருக்குல்ல, ஒரே ஒரு கவர். இவர் என்ன நினைக்கிறாரு? தங்கமா காசு இருக்கும், வைரமாலையா இருக்கும், என்னென்னவோ ரத்னமும் மரகதமும் மாணிக்கமும் வைடூரியமும் கொட்டி கிடக்குதுடா சாமி. ஒரே ஒரு வெள்ளக்கவர். வெள்ளக்கவர்ல என்னடா வச்சிருப்பீங்க? செக்கு எழுதி வச்சிருந்தா கூட காலாவதியா இருக்குமேயா. எடுத்து பார்த்தா வெள்ளக்கவருக்குள்ள எதுவுமே இல்லை, ஒரே ஒரு சின்ன ஸ்லிப் இருக்கு, ஒரு குறிப்பு மாதிரி, தலைகீழ் ராணின்னு எழுதியிருக்கு. அவ்வளவுதான். தாத்தா சொல்றாரு, இது ஒரு க்ளூ, இது இந்த க்ளூவை வச்சு கண்டுபிடிங்க. வெள்ளக்கார சொல்ற, இனிமே என்னால் தோண்ட முடியாது, இதுதான் க்ளூக்கே இவ்வளோ போகணும்னா நான் இன்னும் எவ்வளோ தேட வேண்டியது. தேடி தேடி பார்க்குறாங்க. அந்த தலைகீழ் ராணின்ற சொல்ல வச்சு எதையுமே அவங்களால யோசிக்க முடியல. ராணி தலைகீழாக இருப்பாள், ராணி நேராக தானேங்க இருக்கும். தலைகீழாக என்ன ராணி இருக்கும்? தலைகீழாக ராணி இருக்கிற ஒரே இது சீட்டுக்கட்டில் தான் ஒரு ராணி தலைகீழாக இருக்கும். இது தவிர எங்கேயுமே தலைகீழாக இருக்காது. சீட்டுக்கட்டில் ஏதாவது க்ளூ இருக்க தேடி தேடி பார்த்து சலிச்சு போய் வெள்ளைக்காரர் சொல்கிறாரு, சார் ஒரு வேளை இருந்திருக்கலாம், இப்போ எதுவும் இல்லை, அதனால் நம்ம கிளம்பிடலாம், இனிமேல் எதுவும் கிடைக்காதுன்ற முடிவுக்கு எல்லாரும் வந்துடுறாங்க. தாத்தாவும் மனசு உடஞ்சி போயிட்டார். வீட்டை யாருக்கோ விற்கிறதா டிசைட் பண்ணிவிட்டு வீட்டை கடைசியாக ஒரு முறை பார்த்துட்டு போகிறேன், இனிமேல் எனக்கு புதையலும் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது. எங்கள் அப்பா ஒரு குறிப்பு எழுதி வச்சிருக்காரு, அந்த கடிதத்தை கிழிச்சு போட்டால் தான் எனக்கு ஆத்திரம் அடங்கும்னு சொல்லி அந்த ஒயிட் கவர் இருந்ததில்ல, அதில் ஒரு ஸ்டாம்ப் வேற ஒட்டியிருக்கு. அந்த ஒயிட் கவரை கிழிச்சு அங்கே போகிற குப்பை தொட்டியில் ஒரு குப்பை வண்டி போயிட்டுருக்கு, அதில் போட்டுட்டு தாத்தா கிளம்பிட்டார். வெள்ளைக்காரரும் கிளம்பிட்டார். ஆனால் வெள்ளைக்காரருக்கு மனசு கேட்கல, எதுவும் இருக்குது, எதையும் மிஸ் பண்ணுறோம், நம்ம எதையும் மிஸ் பண்ணுறோம். தலைகீழ் ராணினா என்ன? தலைகீழ் ராணினா என்ன? திடீர்னு ஃப்ளாஷ் அடிக்குது அவருக்கு. அந்த ஒரு ஒயிட் என்வெலப் இருந்ததில்ல, அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காரு. அந்த ஃபோட்டோவை பார்க்குறாரு, அந்த வெள்ளை என்வெலப்பில் ஒரு ஸ்டாம்ப் ஒட்டி இருக்குல்ல, பழைய கால ஸ்டாம்ப்பு. ஏன்னா இவருடைய தாத்தாவுக்கு தாத்தா உபயோகிச்ச ஸ்டாம்ப் அது. அந்த ஸ்டாம்ப்பு பழசாக இருக்குது. நல்லா ஜூம் பண்ணி பார்க்குறாரு. அந்த ஸ்டாம்பில் எலிசபெத் ராணியினுடைய படம் இருக்கிற ஸ்டாம்ப் அது. ஆனால் அந்த ராணியினுடைய படம் தலைகீழாக அச்சிடப்பட்டிருக்கிறது. இதில் ஸ்டாம்பில். உடனே போய் கூகுள் சர்ச் பண்ணி பார்க்குறாரு. அப்போதுதான் தெரிகிறது, தவறுதலாக பிரிண்ட் பண்ணப்பட்ட ஸ்டாம்புக்கு பல $1,000,000 மதிப்புள்ள மார்க்கெட் இருக்கான். அதுவும் ராணியினுடைய ஸ்டாம்பை தவறா அச்சிட்டாங்கனாக்க அதெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கோஷ்டி உலகத்தில் இருக்கு. அவர்கள் இப்போ அவர் தேடி பார்க்குறாரு, எவ்வளவு ஸ்டாம்ப் அச்சிட்டாங்க, தலைகீழாக அச்சிட்டாங்க. அவங்களெல்லாம் அநேகமாக ராணி கழுவில் ஏற்றிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த காலத்தில். தலைகீழாக அச்சிடப்பட்டது எவ்வளோ ஸ்டாம்புன்னா வெரி ஃபியூ, 10-15, அதுக்குள்ளே நிறுத்திட்டாங்க. தலைகீழாக அச்சிடும். அந்த 15 வச்சிருக்கிறவெல்லாம் இன்னைக்கு மில்லியனர். அதில் ஒரு ஸ்டாம்ப்பு நம்ம தாத்தாவிட்ட கிடச்சி அதை அவர் ஒரு என்வெலப்பில் ஒட்டி தலைகீழ் ராணின்னு குறிப்பும் வச்சுக்கிட்டு தான் அவர் போய் சேர்ந்திருக்காரு. நம்மளால தான் கண்டுபிடிக்க முடியலன்னு வெள்ளைக்காரர் கண்டுபிடிச்சி உடனே ஃபோன் பண்ணுறாரு. யாருக்கு? தாத்தா காரில் போயிட்டுருக்காருல்ல, தாத்தாவுடைய டிரைவருக்கு ஃபோன் பண்ணி, எங்கே கிழிச்சு போட்டார் தாத்தாட்ட கேளு. தாத்தா கேளு, எங்கேயோ கிழிச்சு, அங்கே ஒரு குப்பை வண்டி போயிட்டு இருந்தது, அதில் கிழிச்சு, அந்த குப்பைக்காரரை கண்டுபிடின்றாரு வெள்ளைக்காரர். உடனே ஊர் முழுக்க ஃபோன் பண்ணி கலெக்டர்லேருந்து அந்த கார்பரேஷன் அதிகாரிகள்லேருந்து தாத்தாவிலேருந்து தாத்தா பையன்லேருந்து வெள்ளைக்காரர்லேருந்து அத்தனை பேரும் ஒரு குப்பை வண்டிக்காரரை தேடி போனார்கள் அப்படின்னு கதையை முடிச்சிட்டார் சுஜாதா. நம்ம குப்பைக்காரர்னு சொல்கிறோம்ல, குப்பையை போடுறவங்க குப்பைக்காரரா, குப்பையை எடுக்கிறவர்கள் குப்பைக்காரர்களா? குப்பையை எடுக்கிறவங்கள நாம் குப்பைக்காரர்னு சொல்லிட்டு இருக்கோம், போடுறவங்க தானே குப்பைக்காரங்க. அந்த சகோதரரே அது மட்டும் யாரும் மதிச்சிருக்க மாட்டாங்க. அவர் அந்த சைடு வந்தால் கூட தள்ளி போப்பான்னு சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு ஸ்ரீரங்கம் ஊரே அவரை தேடி போச்சுன்னு கதையை முடிச்சிட்டாரு சுஜாதா. இப்போ அந்த புதையல் கிடைச்சுதா இல்லையா? குப்பை வண்டியை ஓட்டி செல்கிற சகோதரரை பார்க்க முடிஞ்சுதா, பார்க்க முடியலையா? பார்க்க முடிஞ்சாலும் இவர் கசக்கி போட்ட காகிதம் கிடைச்சுதா, கிடைக்கலையா? அப்படியே கிடைச்சாலும் அதில் இருக்கிற ஸ்டாம்ப்பு சேதாரமாகாமல் இருந்ததா இல்லையா? அப்படியே அது நல்லா இருந்தாலும் அதை பிரித்தெடுத்து விற்று தாத்தாவுக்கு புதையல் கிடைச்சுதா, கிடைக்கலையா? இந்த கேள்வி எதற்கும் எழுத்தாளர் சுஜாதா பதில் சொல்லவில்லை. நமக்கு என்ன விருப்பமோ அந்த விடையை fill in the blanks மாதிரி நாமே போட்டுக்கலாம். தலைகீழ் ராணி என்ற கதையிலே
அவ்வளவு காலம் அந்த புதையலின் மீது தான் அந்த தாத்தா இருந்து கொண்டிருந்தார். அது மேலே தான் இருந்தார், ஆனால் அது தெரியல. அதே ஒரு கதையாக சொல்லுவார்கள். ஒரு பிச்சைக்காரர் ஒரே இடத்துல இருந்து ஒரு ஊரில் ரொம்ப நாள் பிச்சை எடுத்தாராம். யாராவது 50 பைசா போடுங்க, 1 ரூபா போடுங்க, 2 ரூபா போடுங்கன்னு. ஒரு நாள் அவர் இறந்து விட்டார். சரி, இவ்வளவு நாளாக ஊரில் இருந்த பிச்சைக்காரர் இறந்துட்டாரு, நம்ம கௌரவமாக ஒரு அடக்கம் பண்ணிடலான்னு அவர் உட்கார்ந்து இந்த இடத்தையே தோண்டினாங்களாம். அதுக்கு கீழே ஒரு புதையல் இருந்துதான். அந்த புதையலின் மீது உட்கார்ந்து கொண்டுதான், அது தெரியாமல் அந்த பிச்சைக்காரர் அவ்வளவு நாள் 20 வருஷம் பிச்சை எடுத்திருக்காரு. தாத்தா ஸ்டாம்புக்கு மேலேயே உட்கார்ந்து ஸ்டாம்பை தேடின மாதிரி, பிச்சைக்காரர் புதையலின் மீதே உட்கார்ந்து கொண்டு பிச்சை எடுத்தது மாதிரி, ஒரு விதத்தில் நாம் எல்லாரும் கூட வாழ்க்கையில் மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, அவர் சொன்னார்ல, எதை பார்த்தாலும் ஆச்சரியப்படுகிற ஒரு மனது, எதை பார்த்தாலும் பரவசமாகிற ஒரு உள்ளம், இதெல்லாம் நமக்கு இல்லை. எதை பார்த்தாலும் முன்னாடியே பார்த்த மாதிரி இருக்கு நமக்கு. இதுல என்ன இருக்குன்னு தோன்றுகிறது. இந்த மாதிரியான மனது வேண்டும் என்று தேடி அலைகிறோமே, அதை தருகிற புத்தகங்கள் நம்மை சுற்றி இருந்தாலும் அந்த புத்தகத்தை பார்க்காமல் போனுக்குள்ளே ஒரு வாழ்க்கையை தேடிக்கொண்டிருக்கிற நாமெல்லாம் சுஜாதாவின் தலைகீழ் ராணி கதையில் வருகிற தாத்தாவாகவோ, புதையலின் மீதே உட்கார்ந்து கொண்டு யாசகம் செய்து கொண்டிருந்த பிச்சைக்காரர் போலோதான் நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்பதான் ஒரு மாதிரி டியூன் ஆகி வந்திருக்கீங்க. நண்பர்களே, புத்தகம் ஏன் புதையல்? புதையல்னா there must be some value. என்ன மதிப்பு அதுக்கு? ஒரு வார்த்தை, ஒரு வாசகம், ஒரு கவிதை, ஒரு கதை, ஒரு நூல், இது எதுவுமே ஒருவரினுடைய வாழ்க்கைக்கு புதையலாக முடியும். இது எல்லாமே புத்தகத்தில் தான் இருக்கு. இது எதுவும் ஒரு வாழ்க்கைக்கான புதையலாக முடியும். எது புதையல்? நீங்க கடையில போட்டு ஒரு காசு கொடுத்து வருவது அல்ல புதையல். எது உங்களினுடைய வாழ்க்கையை மலர வைக்கிறதோ அது எல்லாமே புதையல் தான். பெரும் பணக்காரர்கள் கூட எதையோ தேடிக்கொண்டிருக்கிறார்கள், ஏதோ ஒரு நிம்மதியை, ஏதோ ஒரு சந்தோஷத்தை. தன்னந்தனியா இருக்கு, எனக்கு ரொம்ப தனிமையா இருக்கு, யூ ஆர் ஆல்வேஸ் லோன்லி அட் த டாப் என்று சொல்லுவார்கள். உயரங்களுக்கு போக 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 தனிமை தான் கிடைக்கிறது. ஒண்ணுமே இல்லாம இருந்த போது 40 பேர் 50 பேர் இருந்தாங்க. நீ மேல போக 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 சுத்தி பார்த்தா யாருமே இல்லை. அப்படியே 2-3 பேர் நின்னாலும் இவன் நம்மளை கொன்னுருவானோன்னு பயமாவே இருக்கு எப்பவும். அப்போ உயரங்களிலே இருக்கிற போது தனிமையும், தாழ்வரைகளில் இருக்கிற போது நட்பும் இருக்கிற அதிசயம்தான் இந்த வாழ்க்கை. அப்ப இந்த வாழ்க்கையிலே புதையல் எது? எனக்கு புதையல் என்பது உங்களுக்கு புதையல்னு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு எது மதிப்பு தருகிறதோ, எது எனக்கு மதிப்புக்குரியதோ அதுவே தான் உங்களுக்கு மதிப்புக்குரியது என்று சொல்ல முடியாது. ஆனால் அவரவர்களினுடைய வாழ்க்கையினுடைய தேடலுக்கான ஏதோ ஒன்றை புத்தகங்கள் தருமா தராதா? அதைத்தான் புத்தக கண்காட்சியில் பேச வேண்டும் என்று நான் நினைத்தேன். வேகமா யோசிச்சு போனா சில பேருக்கு ஒரு வார்த்தையிலிருந்தே ஒரு வாழ்க்கை மலர்ந்திருக்கிறது. சார் மகாகவி பாரதியை பற்றி அவ்வளவு அழகாக பேசினதுனால இது உடனே எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. மகாகவி பாரதி ஒரு சிறுகதை எழுதியிருக்கிறார். தமிழ் சிறுகதைகளினுடைய தந்தை வாவேசு ஐயர் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவருக்கும் முன்பே கூட சின்னஞ்சிறு கதைகளை எழுதி சிறுகதைகளுக்கு கூட முதல் அடியை நமக்கு எடுத்து கொடுத்தது மகாகவி பாரதி தான். அப்படி அவர் எழுதிய ஒரு கதை, அதுதான் ஒரு வார்த்தையிலிருந்து மலர்ந்த ஒரு வாழ்க்கை. வார்த்தையே புதையலங்க. என்ன வார்த்தை? அவர் ஒரு கதை எழுதுறாரு. ஒரு ராஜா இறந்து போற போது தன் மகனை ராஜாவாக்கிட்டு அவர் இறந்து போறாரு. அது ஒரே ஒரு ஊரில் தான் ஆரம்பிக்கிறாரு பாரதி. ஒரே ஒரு ஊரில் ஒரே ஒரு ராஜா. அவர் மகனை ராஜாவா பண்ணிட்டு அவர் சொல்றாரு, இப்போ உனக்கு பெரிய நாடு இருக்கு, இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்க, எப்பவுமே அப்படி இருக்கன்னு நினைக்காத. ஒரு நாள் வாழ்க்கையில வரும், நீ தனியா இருப்ப, யாருமே உன் கூட இருக்க மாட்டாங்க, நம்ம செத்துறலான்னு உனக்கு தோணும். உடனே பையன் மனசுக்குள்ள நினைக்கிறான், போற நேரத்துல நல்ல வார்த்தை சொல்லாம எப்படி சொல்லிட்டு போகுது. இப்ப அப்படி உனக்கு தோணிச்சுன்னா அப்ப இதுல ஒரே ஒரு மந்திர சொல்லை எழுதியிருக்கேன், ஒரு ஓலை, அதை உன் கூடவே வச்சுக்க. அப்படி ஒரு நிலைமை உனக்கு வரும், வரும்போது இதை அது மட்டும் பிரிக்காத. பையன் அதை வாங்கி தன்னுடைய உடைவாள் இருக்குல்ல, அந்த உடைவாளனுடைய உரையிலேயே வச்சுக்கிறார். அது பிரிக்க வேண்டிய அவசியமே வரல. என்ன பெரிய அரசர்,
என்ன இப்படி திரும்பினா 10 பேர் கீழே விழறான், இந்த பக்கம் திரும்பினா 10 பேர் கீழே விழறான், என்ன செல்வாக்கு. ஆனால் அப்பா சொன்ன அந்த நாள் வந்தது. விரோதிகள் எல்லாம் சூழ்ந்துட்டாங்க, நண்பர்கள் எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. ஓடினான் ஓடினான், வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடினான். ஒரு குகையில தன்னந்தனியா மாட்டிக்கிட்டான். அப்போ ஒரு மலைப்பாம்பு அவனை சுத்தி வளைச்சுது. அந்த நேரத்தில் நினைச்சான், இப்ப நான் செத்துடலான்னு நினைச்சான். அப்போ அப்பா சொன்னது ஞாபகம். அப்பா சொன்னாரு, ஒரு நாள் உனக்கு தோணும் இறந்துடலாமான்ற நிலை வரும்போது அதை பிரிச்சு பாருன்னு. கஷ்டப்பட்டு அந்த பதம் உடைவாள் இருக்கு, அதுல இருந்த உரையிலேருந்து அதை எடுத்துட்டான். மலைப்பாம்பு நெருக்குது, இருந்தாலும் கஷ்டப்பட்டு எடுத்துட்டான். இதுல என்ன ஒரு சொல், என்ன மந்திர சொல் பிரிச்சு பார்த்தான். அப்பா அந்த ஒரு சொல்லே 3 முறை அவங்க அப்பா எழுதியிருந்தாரு. அந்த சொல் என்ன தெரியுமா? செயல் செயல் செயல். 3 அது ஒரு சொல்லுதான். ஆக்ட். பேசிக்கிட்டே இருக்காத. வார்த்தைகளில் உன்னுடைய வாழ்க்கையை விரயம் செய்வதை விட செயலிலே இறங்கு என்பதுதான் அந்த மந்திர சொல். செயல் என்கின்ற அந்த ஒன்றை பார்த்த உடனேயே செயல்பட வேண்டும் என்ற உத்வேகம் வந்தது. அப்ப இந்த உடைவாளை எடுத்துட்டான். இந்த மலைப்பாம்பை சத்து சத்து சத்துன்னு 10 தடவை குத்தினான். அது தனியா போயிருச்சு. அப்படியே எழுந்து ஓடினான். அவனுடைய பகைவனுக்கு பகைவனை இவன் நண்பன் ஆக்கினான். 2 பேரும் சேர்ந்து பகைவனை அழிச்சாங்க. திரும்ப அரியாசனத்தின் மீது அமர்ந்து விட்டான். அப்ப அவனுடைய புதையல் எது? அவனுக்கு இருக்கிற செல்வமா? அவனுக்கு இருந்த படை வீரர்களா? இல்லை, அவனுக்கு கிடைத்த ஒரு வார்த்தை தான் அவனுக்கான புதையல். அப்போ ஒரு வார்த்தையிலிருந்து ஒரு புதையல் கிடைக்கலாம். ஒரு வாசகத்திலிருந்து ஒரு புதையல் கிடைக்க முடியுமா? எனக்கு கிடைச்சது. அந்த வாசகத்தை எனக்கு கொடுத்தது மேடையில் இருக்கிற ஒருவர் தான். மாராஜேந்திரன் சார் தான் அதை கொடுத்தார். ஒரு அரங்கம், அந்த அரங்கத்தில் சாரும் நானும் அமர்ந்திருந்தோம். நிகழ்ச்சி அப்போ தொடங்கலை, இனிமேல் தான் தொடங்க போகுது. 2 பேரும் இதை பற்றியும் பேசிக்கிட்டு இருந்தோம். ஒரு நபரை பற்றின்னு வச்சுக்குங்க, யாரை பற்றியும் வச்சுக்குங்க. நான் அவர்கிட்ட சொன்னேன், என்ன சார் இவர் கூட எப்படி இருக்காரு, அவர் யார் என்னெல்லாம் தேவையில்லை நமக்கு, சார் இவர் கூட எப்படி இருக்காரு, இவரை நம்ம அப்படி நினைக்கலையே சார். அப்படி நாம் எல்லாரை பற்றியும் நினைப்போம், அப்படி தானே? இவர் கூட இப்படி தானே சார், என்னவோ நினைச்சேன் சார், எல்லாமே இப்படி ஆயிடுச்சு. அவர் சொன்னார், ஒரு நபரை ஒரு செயல்லேருந்து அப்படி எடை போட்டுறக்கூடாதோன்னு நான் யோசிக்கிறேன். சார் சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு, அவர் ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரியல. அப்படி ஒரு செயல்லேருந்து 2 செயல்லேருந்து எதையுமே எடை போடக்கூடாதுமா. அது எப்படி சார் முடியும்? தாத்தா சொல்லிட்டு போயிருக்காரு. யார்? எங்கள் தாத்தா, அவர் தாத்தா இல்லை, வள்ளுவர் தாத்தா சொல்லிட்டு போயிருக்காரு. என்ன சார் சொல்லியிருக்காரு? குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல் என்ற ஒரு வாசகத்தை சார் சொன்னபோது என் மனதுக்குள்ளே புது வாயில்களும் ஜன்னல்களும் திறந்து கொண்டது மாதிரி இருந்தது. Taste the Daily.